ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் மணி சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு, நீங்க நல்லா இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள் ஐயா. இப்போ எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்திருந்த ஒரு பயிற்சி, இந்த வருஷத்தின் மிகப்பெரிய பயிற்சின்னு சொல்லலாம். அதாவது குரு பயிற்சி வருகிற ஜூன் மாதம் வர இருக்காரு. ஸோ அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி குருவை பற்றி ஏன் முக்கியம், இந்த குரு பயிற்சி வந்து மக்கள் அதிகமாக பார்க்குறாங்க, இந்த குரு பயிற்சி பற்றி ஸ்பெஷலாக என்ன இருக்குது அப்படிங்கிறது சொல்லுங்க ஐயா. கண்டிப்பாக பேசிடுவோம். மித்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். அனைத்து ராசிகளுக்கும் என்னுடைய அன்பான 2026-27 குரு பயிற்சி நல்வாழ்த்துக்கள். அதாவதுங்கய்யா, குரு முழு சுபக்கோள். 9 கிரகங்கள்ல முழுமையான சுபர் அப்படின்னா குருவைத்தான் நம்ம சொல்ல போறோம். குரு அருள் இல்லையேல் ஒரு அருளும் இல்லை அப்படிங்கிறது பழமொழி. குரு அருள் இல்லைன்னா ஒரு அருளும் இல்லை. குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. குரு பலம் மட்டும் இருந்ததுன்னா ஒரு மனுஷன் எப்படியாவது தப்பிச்சு முன்னேறிடுவார். இதெல்லாம் குருவை வச்சு சொல்லக்கூடியது. குரு வந்து இருக்கிறதுலையே விரிவடைந்த பெரிய கோள். கிட்டத்தட்ட நம்ம பூமியினுடைய விட்டம் இருக்கு இல்லையா, அதனுடைய அளவுகளை வச்சு பார்க்கும்போது 300 மடங்குக்கு மேல் பெரிய கிரகம். 300 மடங்குக்கு மேல் பெரிய கிரகம் குரு. சுமை, அது ஒரு பெரிய ஒரு வெயிட் அந்த கிரகம் குரு. அப்ப குரு வந்து மீத்தேன் அப்படிங்கிற கதிர்வீச்சுக்களை நம்மளுடைய பூமிக்கு அனுப்புது. குரு உங்க ஜாதகப்படி ஒரு தனி மனிதனுக்கு சுபகாரியம் நடக்கணும் அப்படின்னா குருவினுடைய சப்போர்ட் நமக்கு வேணும். நமக்கு சுபகாரியம் நடக்கணும் அப்படின்னா குருவினுடைய சப்போர்ட் இல்லாம சுபகாரியத்தை நடத்திக்க முடியாது. குரு தான் பெரிய பணத்துக்கு அதிகாரம் கொண்டவர். பெரிய பொருளாதாரம் ஒரு மனுஷன் சம்பாரிச்சு ஒரு சாட்டிஸ்ஃபைடு, சார் இந்த பிறவியில எனக்கு பணம், வீடு, வாகனம் எல்லாமே திருப்தியா இருக்கு சார் அப்படின்னா குருவினுடைய கடாட்சம் இருந்தால் தான் அந்த மனுஷன் அந்த பிறவியில திருப்தி அடைவார். இல்லைன்னா திருப்தி அடைய மாட்டார். அப்போ ஒரு திருப்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் குரு அப்படின்னு சொல்றோம். குரு வந்து அவருடைய கலர் வந்து மஞ்சள் நிறம். மஞ்சள் நிறத்துக்கு அதிகாரம் கொண்டவர் குரு. தானியத்துல கொண்டைக்கடலை, அவர் அதிகாரம் கொண்டவர். ஒரு மனிதன் சமுதாயத்தில் மதிப்பு, அந்தஸ்து, கௌரவம், பெயர், புகழ், பெருமையோட வாழணும் அப்படின்னா குரு அருட்கடாட்சம் நமக்கு வேணும். ஒரு மனுஷன் ஆன்மீக ரீதியா தெய்வ சிந்தனையோட, நான் ஒரு கோயில் கட்டினேன், நான் சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடு பண்றேன், நான் வந்து இந்த குடும்பத்துக்காக மாடா உழைச்சு நான் தனிமரமா நின்று ஒரு குடும்பத்தையே உயர்த்தி இருக்கிறேன், ஒரு ஊரை உயர்த்தி இருக்கிறேன், இந்த ஒரு நம்மளுடைய நாடை உயர்த்தி இருக்கிறேன்னு ஒருத்தர் பங்களிப்பு இருக்குன்னா அதுக்கு குரு அருட்கடாட்சி வேணும். இப்படி குருவனுடைய பெருமைகளை நம்ம நிறைய பேசிக்கிட்டே போனோம். அப்படிப்பட்ட குரு பயிற்சியாகி வர்றாரு. அப்ப குரு அப்படின்னா யாரு அப்படின்னா உங்களுக்கு நல்ல மனோநிலையை கொடுப்பவர், ஒரு நல்ல மனநிலையை கொடுக்கிறவர். குழப்பமா இருக்கிற ஒருத்தரை தெளிவடைஞ்சு, இந்த ரூட் தப்புப்பா, நீ இந்த பாதையை பிடிச்சுக்கோ, அப்பதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும், இந்த ரூட்ல போனீங்கன்னா தான் நீ கரெக்டான பாதை, அதாவது ஊருக்கு போய் சேருவ அப்படின்னு சொல்லி ஒருத்தரை ராங்கா இருக்கிறவரை ரைட்டா கைட் பண்ணி அனுப்புற வேலையை குரு செய்வார். குருவுக்கு வந்து அந்த பெருமை இருக்கு. அப்ப குரு வந்து ஆச்சாரம், அனுஷ்டானம், தெய்வ நம்பிக்கை, மத நம்பிக்கை மற்றும் மனிதர்களை மதிப்பது, பெரிய மனித தோரணை, கம்பீரம், கௌரவம், அந்தஸ்து, பெயர், புகழ், கோயில் கட்டுறது, இந்த ரோட்டரி மாதிரியான பெரிய பெரிய இடத்துல பதவியில் இருக்கிறது, நீதிபதிகளாக இருக்கிறது, ஊர் தலைவர்களாக இருக்கிறது, எம்பி, பிரசிடென்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய பதவி வகிக்கிறது, பிரதமருங்கிற பெரிய பதவி வகிக்கிறது, இதுக்கெல்லாம் குரு கடாட்சம் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. ஒருத்தர் வந்து உயர்றாரு, ஒருத்தர் வாழ்க்கையில ஜெயிக்கிறாரு அப்படின்னா இந்த குரு பலம் வேணும். சந்தோஷம் கூட வந்துடும். ஆமா, சந்தோஷம், மகிழ்ச்சி, துக்கத்தை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய சக்தி குருவை தவிர 9 கிரகத்துல யாருக்கும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அருட்கடாட்சம், அருட்பேராற்றல் கொண்ட ஒரு 9 கிரகத்துல ஒருத்தர் இருக்காருன்னா அது சாட்சாத் நம்ம குரு பகவான் தான். அப்போ குரு பார்க்க கோடி நன்மைங்கிறான். குரு பார்த்தாச்சுன்னா கோடி தோஷத்தை நிவர்த்தி பண்ணுங்கிறான். அப்ப எவ்வளவு சக்தி இருக்கு அந்த குரு இதுக்கு. கண்டிப்பா ஒரு தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபம், குருமார்களின் அருட்கடாட்சம், ஒரு இறை பலம், குல தெய்வ பலம், இதெல்லாம் நமக்கு வேணும்னா குருவனுடைய அருட்கடாட்சம் நமக்கு ஜாதகத்துல நிரம்பி இருக்கணும்.
எல்லாருக்கும் அந்த குருவோட அருட்கடாட்சியை கிடைக்குமானா கிடைக்காது. அதுக்காக தான் கோச்சாரத்துல அவர் வர்றாரு. நான் உன்னை புனிதப்படுத்துறேன், உனக்கு சான்ஸ் கொடுக்குறேன், இதை வச்சு பயன்படுத்திக்கோ அப்படின்னு கோச்சாரத்துல அவர் கொடுக்குறாரு. குரு தனது உச்ச வீட்டுக்கு உள்ள வர்றாரு. மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்குள்ள உள்ள வர்றாரு. ஜூன் 2ஆம் தேதி 2026 குரு பயிற்சி. இதை ஸ்கிப் பண்ணாம டீட்டெயிலா எல்லாரும் பாருங்க, அப்படியே தெளிவா புரியும். உங்க ராசிக்கு நீங்க என்ன பண்ணலாங்கிறது இதை பரிகாரத்தோட சொல்லியிருப்பேன். கண்டிப்பா கண்டிப்பா. இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களுக்கு விமோச்சனம். அதுல எந்த மாற்றமும் இல்லை, எந்த விதமான உள்நோக்கமும் இல்லாம கிளைண்டுகளுக்கு நல்லபடியாக கொடுக்கணும், நம்ம வாடிக்கையாளர்களுக்கு, என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு நல்லபடியாக கொடுக்கணுங்கிறதுக்காக நம்ம மித்ரா டிவி சார்பாக நம்ம இதை அற்புதமாக கொடுக்குறோம். இதை இவங்க பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய இது. அப்போ மிதுன ராசியிலிருந்து குரு காலச்சக்கரம் 4ஆம் வீடான கடக ராசியில் உச்சம் பெறுகிறார். அது கரெக்டா தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்திலேயே நுழைகிறார். உள்ள நுழைஞ்சு உச்சமாகிறார். குரு கடகத்துல உச்சம் பெறாரு. அப்போ காலச்சக்கரத்துக்கு 4ஆவது வீடு, 4ஆம் இடம்ங்கிறது இடம், நிலம், வீடு, வாகனம், சொத்துக்கள். அந்த இடத்துக்குள்ள உச்சம் பெற்று உள்ள வர்றார். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ரியல் எஸ்டேட் துறையில் வளர்ச்சி. ரியல் எஸ்டேட் துறையில் வளர்ச்சி. குரு தங்கத்துக்கான கிரகம், கோல்டு. குரு கோல்டு. அப்போ கோல்டு சுரங்கம், தங்க சுரங்கம், தங்கத்தில் வெட்டி எடுக்கக்கூடிய தங்கம், தங்கத்தினுடைய விலை உயர்வு, தங்கத்தினுடைய வளர்ச்சி, முன்னேற்றம் எல்லாம் இன்னும் எச்சுத்தாது, கம்மியாகாது. ரொம்ப சூப்பரா இருக்கும். குரு உச்சம் பெறதுனால அந்த இடத்துல ஒரு அரசியல் அரசாங்கத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார், ஒரு வளர்ச்சியை கொண்டு வருவார். இப்போ யார் பதவிக்கு வந்தாலும் இந்த நாடும் நகரமும் மாநிலமும் செழிப்பாக இருப்பதற்கு என்னென்ன திட்டங்கள் வேணுமோ குரு அவங்ககிட்ட கேட்டு வாங்கிக்குவார். குரு கேட்டு வாங்கி. குரு மருத்துவம், மருத்துவத்தில் ஒரு பெரிய புரட்சி ஏற்படும். கட்டாய மருத்துவத்துல ஒரு பெரிய புரட்சி ஏற்படும். எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தோட கனவா தவமா இருக்கக்கூடிய கேன்சருக்கு மருந்து கிடைச்சிருச்சுன்னா கூட ரொம்ப சந்தோஷம். மருந்து கிடைச்சிருச்சுன்னா எத்தனையோ பல்லுயிர்கள் காப்பாற்றப்படும். அதற்கு இந்த குரு பகவான் இந்த 2026-27ஆம் வருடம் உச்சமாகிறதுனால அந்த மருத்துவத்துறையிலையும் ஒரு புரட்சி ஏற்படணும், மருத்துவத்திலையும் ஒரு வளர்ச்சி ஏற்படணும் அப்படிங்கிறத நான் இங்க வேண்டுதலாவே வைக்கிறேன். இந்த போருக்கு எதை முற்றுப்புள்ளி இருக்குமா ஐயா? கண்டிப்பா குரு உள்ள வந்ததையுமே 9ஆம் நேர காலச்சக்கரத்துக்கு 9 குடையவன் இல்லையா, அவன் உச்சம் பெறான் இல்லையா, அவன் கண்டிப்பா இந்த போருக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ஒரு ரிலாக்ஸ் பண்ணுவான். 4ஆம் இடம்ங்கிறது தாய்நாடு. இப்ப நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கிறேன், தாய்நாடு திரும்ப முடியல அப்படின்னா அவங்கள கொண்டு வந்துடும். நிறைய பேருக்கு நான் இங்க இருந்து வேலைக்கு அங்க போறேன் அப்படின்னா அங்க கொண்டு போயிடும். இப்படி ஒரு மாற்றத்தை கொடுத்து ஒரு மனிதனுடைய லைஃபை மாற்றக்கூடிய சக்தியை அந்த குரு செய்வார். ஏன் இந்த குரு பயிற்சி நம்ம இவ்வளவு தூரம் ஆவலா எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, அதாவது கோச்சாரத்துல குரு வர்றாரு. ஏன் சந்திரனை வச்சு பாக்குறோம், லக்னத்தை வச்சு ஏன் பாக்குறது இல்லை? ஏன்னா சந்திரன் தான் மனோகாரகன். ஒரு மனிதனுடைய மனநிலையை தெளிவுபடுத்துவதற்காக அந்த குரு பயிற்சியை சந்திரனுக்கு வச்சு பார்க்கிறோம். அவன் எப்படி தான் மனசை வச்சு, தான் புத்தியை வச்சு, தன்னோட யோசனை வச்சு இந்த காலகட்டத்துல தன்னை வழி நடத்திக்கிறது, தன்னுடைய வாழ்க்கையை எப்படி கரெக்ட் பண்ணி கொண்டு போறது அப்படின்னு பார்க்கறதுக்காக அந்த குரு சந்திரனை வைத்து நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ஒரு அற்புதமா பார்க்க போறோம். சந்திரன்கிறது கோச்சாரப்படி சந்திரனை வச்சுதான் குரு பயிற்சி பார்க்கிறோம். இந்த கோச்சாரம்னா என்ன சார் அப்படின்னா, ஒரு படத்தோட ட்ரெய்லர், ஒரு படத்தோட ட்ரெய்லர் தான் கோச்சாரம். தசாபுத்தி தான் அந்த படத்தோட ஹிட்டு. அப்போ ஒரு ஜாதகத்துல இந்த குரு பயிற்சி பார்த்துட்டு அவங்கவுங்க ஜாதகப்படி முதல் வேலையா யோக தசை நடக்குதா இல்லையாங்கிறத பார்த்துக்கணும். தசை பலமா இல்லைன்னா குரு பயிற்சி பிரயோஜனம் கம்மியா தான் இருக்கும். இப்படி சொல்றாரு ஒருத்தர், சார் எனக்கு தசாபுத்தி நல்லா இருக்கு, குரு பயிற்சி நல்ல இடத்துக்கு தான் வந்திருக்கு, ஆனா எனக்கு பெருசா மாற்றங்கள் எதுவும் இல்லை சார் அப்படின்னு சொல்லாருன்னா, பரல்கள்னு ஒண்ணு இருக்கும். பரல், குருவனுடைய பரல்கள். அந்த குரு வர்ற இடத்துல அவங்க ஜாதகத்துல அந்த ராசி கட்டத்துல குருவுக்குன்னு ஒரு பரல்கள் இருக்கும்ல, அது கம்மியா இருந்தா தன்னுடைய கதிர்வீச்சுக்களை அவங்களுக்கு குறைச்சுதான் கொடுப்பாரு, குறைச்சுதான் அவங்க வாங்கிக்க முடியும். 100 ரூபாய் இடத்துக்கு 50 ரூபாய் கிடைக்கும், 100 ரூபாய் கிடைக்கும் இடத்தில் 50 ரூபாய் தான் கிடைக்கும். அப்ப அந்த குரு அப்படி வரும்போது இவர்களுக்கு அந்த மாதிரியான சில சிக்கல்கள்லாம் வரும். நம்ம இப்படியெல்லாம் ஆஸ்பெக்ட்ல நம்ம யோசிக்கணும். கண்டிப்பா நம்ம ஏதோ குரு பயிற்சி வந்துருச்சுன்னு மட்டும் அதை விரிவா பேசிட்டு இருக்கிறேன். அதனாலதான் ஸ்கிப் பண்ணாம எல்லாத்தையும் பாருங்கன்னு சொன்னேன். கண்டிப்பா. அப்ப இப்படி பார்க்கும்போது பரல்களை பார்த்துடுறோம், தசாபுத்தியை பார்த்துடுறோம், கோச்சாரத்துல எங்க வருதுன்னு பார்த்துடுறோம். இதெல்லாம் பார்த்துட்டா டாப்.
சரி, குரு வர்றதுனால என்ன சார் அப்படின்னா, உங்களுக்கு தெளிவான மனநிலை முதல்ல கிடைச்சிடும். பணப்புழக்கத்தினுடைய ரூட் கிடைக்கும். சுபகாரியத்தை பத்தி தடை தாமதங்கள் இருந்ததுன்னா சரி பண்ணிக்க முடியும். ஒரு நிம்மதி கிடைக்கும். ஒரு பொதுவா சொல்ல போனா ஒரு மன ஆறுதல், மன நிம்மதிக்கான பயிற்சிக்கான காலமே குரு பயிற்சி. அதே போல குரு உங்களுக்கு பணம், பெரிய பெரிய பொருளாதார பணம் இருக்கிற இடத்துல குரு குறிப்பார். இப்ப யூஎஸ் எல்லாம் பெரிய பொருளாதாரம். ஏன் நம்மளும் சலைச்சவங்க இல்லை, இந்தியாவும் இன்னைக்கு வேற லெவல்ல இருக்கிறோம். யூஎஸ் மட்டும்தான் பெரிய ஒரு இதுன்னு நம்ம பேசிட முடியாது. உதாரணத்துக்காக சொல்றேன். அப்ப யூஎஸ்ல அவங்க பொருளாதார பணம்ங்கிறது எவ்வளவு கோடி கோடியா வச்சிருந்தா கூட நம்ம நாடு, நம்ம தாய் திருநாடு பொருளாதாரத்துல வல்லமையை நோக்கி, வளர்ச்சியை நோக்கி இந்த பயிற்சியிலிருந்தே மூவ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி எல்லாம் நமக்கு இந்த பயிற்சி கொடுக்க போகுது. ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கையிலும் என்ன நடக்க போகுது, ஒரு மனிதன் இந்த குரு பயிற்சியால் என்ன நிலையை நோக்கி, பணம், பொருளாதாரம், வேலை, தொழில், கடன், நோய், வழக்கு, எதிரி, பகை, பூர்வீக சொத்து, ஆரோக்கியம், அதே போல உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட், குழந்தைகளோட எஜுகேஷன், வெளிநாடு, ஏற்றுமதி இறக்குமதி, இதை பத்தி கம்ப்ளீட்டா ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த குரு பயிற்சியில விரிவா பார்க்கிறோம். இந்த குரு பயிற்சி அனைவருக்கும் நல்லது நடக்கணும்னு நான் எல்லாத்துக்கும் இந்த நேரத்துல ஆசீர்வாதம் பிளஸ் பண்றேன். அவங்களுக்காக நானும் வேண்டிக்கிறேன். அதே போல இந்த குரு பயிற்சி பார்த்துட்டு எனக்கு நாளைக்கே ஜாதகம் பார்த்து கொடுங்க, நான் உடனே பார்த்தாகணும்னா என்கிட்ட அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எனக்கு இருக்கிற அப்பாயின்மெண்ட்ஸே முடிக்க முடியல. ஏன்னா நான் பார்க்கறது ஒரு ஆள் தான் பார்க்குறேன். 1000 பேர் கூப்பிடுறீங்க, பார்க்கறது நான் ஒரு ஆள். டெய்லி எத்தனை ஜாதகம் பார்த்துட முடியும்? அதனால இதையும் நீங்கள் கருத்தில் கொண்டு வெயிட் பண்றதுக்கு விருப்பம் இருந்தால் வெயிட் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா வெளியில உங்க தெரிஞ்ச குடும்ப ஜோசியர்கிட்ட, நண்பர்கள்கிட்ட, யாராவது கிட்ட உங்களுடைய பலன்களை பார்த்து நல்லா இருங்க அப்படிங்கிறத இதன் மூலியமா சொல்லிட்டு இனி ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி பலனை நம்ம விரிவா பார்க்க இருக்கிறோம். சரிங்களா? நன்றி ஐயா. இப்போ முதல் ராசியா மேச ராசிக்கு நம்ம பார்த்தோம் ஐயா. இந்த குரு பயிற்சியில இந்த மேச ராசிக்கு எந்தெந்த பலன்கள் இருக்கு, எப்படியெல்லாம் குரு பலனை தராரு அப்படின்னு சொல்லுங்க ஐயா. கண்டிப்பா. மேசம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ராசி, முதன்மையான ராசி சார். செவ்வாயினுடைய ஆளுமை கொண்ட ராசி சார். இப்ப இந்த 7.5 சனினால மன உளைச்சல், கடன், நோய், வழக்கு, படிக்கிற குழந்தைகளா இருந்தா படிப்புல தடை, போராட்டம், நிம்மதியின்மை, எந்த காரியம் எடுத்தாலும் போராடி மேல வர்றது, ஒரு நெருக்கடியான சூழல், தூக்கமின்மை, எப்பவுமே டென்ஷன், பதட்டம், படபடப்பு, காரிய தடைகள், இவ்வளவுலையும் இருக்கிறாங்க. 10வதுக்கு கோச்சாரத்துல குரு 3ஆம் இடத்துல இருக்காரு. 3ஆம் இடத்துல குரு வரும்போது தான் துரியோதனன் படைமாண்டான். அப்ப 3ஆம் இட குரு மேசராசியும் இருந்து 7.5 சனியும் நடந்து கோச்சாரத்துல 5ஆம் இடத்துல கேதுவும் போயிட்டு இருக்கிறதுனால இவங்க மனோநிலை ஒரு அமைதி இல்லாம இருக்கு சார். ஒரு ஹாப்பியா இல்லை. என்ன லைஃப், என்ன வாழ்க்கை, இது என்ன பொழப்பு, எப்படி வாழ்ந்த, எப்படி இருந்த, இன்னைக்கு என்னோட சூழ்நிலை கேள்விக்குறியா இருக்கு. எல்லாரும் விமர்சனம் பண்ற மாதிரியான ஒரு வாழ்க்கை நான் வாழ்ற மாதிரி இருக்கு. எனக்கு மட்டும் ஏன் எனக்கு இந்த தண்டனை? நான் எல்லாத்துக்கும் நல்லது தானே செஞ்சிருக்கேன், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நினைச்சிருக்கேன். என்கிட்ட கத்தியை கொடுங்க, நல்லா இருக்கே அப்படின்னு பார்த்து வாங்கிட்டு அதே கத்தியை வச்சு அந்த முதுகுல குத்துனா எனக்கு எப்படி வலிக்கும், நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அப்படின்னு கண்ணீர் இல்லாமல் கண்கள் வறண்டு கிடக்கிற ராசியில மேசம் ஃபர்ஸ்ட். கண்ணீரே இல்லை, ஏன்னா அழுது தீந்தாச்சு. அப்படிப்பட்ட ஒரு மேசராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடத்திற்கு குரு பயிற்சி. மிதுன ராசி 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு குரு பயிற்சி. இப்ப எப்பவுமே சார் குரு இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்திற்கு பெருமையும் பார்வை புகழும் அதிகம். அப்ப குரு 4ஆம் இடத்துல இருக்கும்போது என்னன்னா, குரு ஏற்கனவே சுமையான ராசி, வெயிட்டான ராசின்னு சொல்லியிருக்கிறோம். 4ஆம் இடம்ங்கிறது நம்மளுடைய மனதை குறிக்கும், நம்மளுடைய மனதை குறிக்கக்கூடிய இடம். அந்த 4ஆம் இடத்துக்கு குரு வரும்போது நம்மளுடைய மனசுல ஒரு விதமான பாரம் ஏற்படும், ஒரு விதமான பாரம், ஏதோ ஒரு நெருக்கடி, ஒரு மன உளைச்சல், இறுக்கம் ஏற்படும். ஆனா இது ஒரு பக்கம் பாரம், இறுக்கம், நெருக்கடியா இருந்தா கூட இந்த 3ஆம் இடத்துல இருந்தது பாருங்க குரு, அதுக்கு மோசம் இல்லாம இது நல்லா இருக்கும். ஏன், என்ன காரணம் அப்படின்னா, முதல் பாயிண்ட், நேரா 4ஆம் இடத்துக்கு வர்ற குரு 8ஆம் இடத்தை பார்க்கிறாரு, 5ஆம் பார்வையா. 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால என்ன ஆகும்னா, அவமானம் துடைக்கப்படும், திடீர் அதிர்ஷ்டம் உருவாகும், லாட்ரி,
ஸ்பெகுலேஷன், ஷேர் மார்க்கெட், திடீர் அதிர்ஷ்டம், உயில் சொத்துக்கள் வருதல், பூர்வீக சொத்துக்களில் இருக்கிற வில்லங்கம் தீர்தல், தந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் பாதிப்படைந்திருந்தால் சரியாகுது, குழந்தைகளுடைய உயர்கல்வி முதல் டிகிரி அதுக்கு தொந்தரவு இருந்தா சரியாகிறது, வீடு வாகனம் இடம் நிலம் இதுல ஏதாவது எனக்கு பிரச்சனை இருக்குதுன்னா அந்த சிக்கல்கள் எல்லாம் தீர்றது. இதெல்லாம் அந்த நாள்ல இருக்கிற குரு நேரா 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால வழக்கு, வம்பு, விபத்து, சர்ஜரி, வில்லங்கம், நெருக்கடி, அவமானம், போராட்டம், நிம்மதியின்மை, மன உளைச்சல் அத்தனைக்கும் விமோச்சனம் உண்டு. சார் நான் தூங்கியே ரொம்ப நாள் ஆச்சு சார், எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது, எனக்கு ஒரு விமோச்சனமே இல்லையா சார் அப்படின்னா இந்த குரு உங்களுக்கு பச்சை கொடி காட்டி உங்களுக்கு தாளாட்டி சீராட்டி தூங்க வைக்கிற வேலையை செய்கிறார். பயப்படாத, நான் இருக்கேன், நல்ல நிம்மதியா தூங்கு, உனக்கு ஒன்றும் ஆகாது, நான் கூட இருக்கேன்னு சொல்றாரு அந்த குரு. அப்படிப்பட்ட குரு தாயாருக்கு உடல் ஆரோக்கியம் இருந்தா மீண்டும் சரியாயிரும். சொத்துக்கள்ல வழக்கு, வில்லங்கங்கள், பிரச்சனை, சொத்தே விற்கல, நான் இடம் விற்கணும்னு நினைக்கிறேன், வீடு விற்கணும்னு நினைக்கிறேன், காடு விற்கணும்னு நினைக்கிறேன், எதுவுமே விற்க முடியல, எல்லாமே தடை, பெண்டிங், இழுபறி அப்படின்னா குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் இந்த இழுபறிக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சு சொத்துக்களை, விற்காத சொத்துக்களை வித்து கொடுப்பார். விற்காத சொத்துக்களை வித்து கொடுப்பார். அதே போல ஏற்றுமதி இறக்குமதி தொழில் உள்ளவர்களுக்கு, மேசராசி அன்பர்களுக்கு ஜாக்பாட் ரொம்ப டாப்பா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஆபரணம் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. நான் நகையெல்லாம் அடமானத்துக்கு வச்சுட்டுன்னா திருப்பிடுவாங்க. ஆபரணம் பர்ச்சேஸ் பண்ண போறாங்க, புதுசா வாங்குற ஆபரணம் இருந்தா வாங்கலாம் அப்படிங்கிறது ஒரு இது. நேர 7ஆம் பார்வையா 10ஆம் இடத்தை பார்க்கிறார், தொழில் ஸ்தானத்தை. தொழில் இருந்த கிடுக்குப்பிடி, நெருக்கடி, போராட்டம், நிம்மதியின்மை, மன உளைச்சல் இது எல்லாமே சரி பண்ண போறார் 10ஆம் இடத்துல. உங்களுக்கு சில நேரம் மரண பயம் கூட வந்திருக்கும் மேசராசிக்காரங்க. ஐயோ நம்ம இனி இருக்க மாட்டோமா, நமக்கு ஏதாவது ஆயிருமா, நமக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிருமானா கண்டிப்பா சரியாயிரும். படிச்சுக்கிட்டு வேலை இல்லாம இருக்கிற மேசராசி என்பவர்களுக்கு படிப்புக்கான அத்தனை சௌகரியங்களையும் பண்ணி கொடுக்க போறாரு. குடும்ப அமையவே இல்லை சார், எங்களுக்கு குடும்ப அமையுமா, இதுல என்ன பியூட்டினா முதல் கல்யாணம் பண்ணா முடியாம இருக்கிறவங்களுக்கு முதல் கல்யாணம், முதல் கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் ஆகி 2வது கல்யாணத்துக்கு வெயிட் பண்றவங்களுக்கு 2வது கல்யாணம், இதுக்கெல்லாம் டிக் அடிச்சிருவாரு, பர்மிட் பண்ண போறாரு. இதுதான் பலம். சிங்கிளா இருக்கிறவங்க மிங்கிள் ஆகலாம், சிங்கிளா இருக்கிறவங்க மிங்கிள் ஆகலாம், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி குரு கொடுக்க போறாரு. நேர 12ஆம் இடத்தை குரு பாக்குறாரு. அப்ப வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூர், ஃபாரின்ல நான் இருக்கிறேன், எனக்கு ஒரு ரெகக்னைஸ் இல்லை, அங்கீகாரம் இல்லை, நான் பிரச்சனையோட வாழ்ந்துட்டு இருக்கிறேன், எனக்கு ஏதாவது ஒரு ரெக்கவரி கிடைக்குமா, நான் சரியாயிருவேனா, எனக்கு அங்க ஒரு அங்கீகாரம் கிடைச்சு, ஒரு பிஆர் கிடைச்சு, சிட்டிசன்ஷிப் கிடைச்சு நான் முன்னேறுவேனா அப்படின்னா மேசராசிக்காரங்களுக்கு பாசிட்டிவ், சூப்பர் ஒரு பலத்தை அவர் கொடுக்க போறார். அப்படிங்கிறது எந்த மாற்றம் இல்லை. ஆனா அவங்க சுய ஜாதகத்துல தசாபுத்தி ஒத்துழைப்பு எப்படி இருக்குன்னு பாத்துக்கணும். ஏன்னா இது பொது பலன். அவங்க ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்தா தான் மேற்சொன்ன விஷயங்கள் எல்லாம் கூடுதலா நடக்கும். தசாபுத்தி சரியில்லைன்னு வைங்க, ஒரு மேல் பூச்சி பூசிட்டு குரு பயிற்சி போயிடும், அப்படியா வந்தேன் போனேன்னு போயிடும், பெருசா பிரதிபலிக்காது. அப்ப தசாபுத்தி உங்க ஜாதகத்துக்கு நல்லா இருக்கணும். அப்ப 6 குடைவன் திசை, 8 குடைவன் திசை, 12 குடைவன் திசை, ராகு திசை, கேது திசை, ராகு புத்தி, கேது புத்தி, இப்படி ஏதாவது மைனஸான ஒரு காலகட்டமா இருந்துச்சுன்னா நெருக்கடி கொஞ்சம் எச்சுதான் கம்மியாகாது. ஆனா அந்த குரு பாக்குற இடத்துக்கு ஒரு மருந்து தடவாம போக மாட்டார். ஒரு மயிலிறகுல ஒரு மருந்தை தொட்டு அந்த ஆகி அந்த புண்ணு ஆறாம இருக்கிற இடத்துல வருடி தடவி கொடுத்து அந்த புண்ணு ஆத்தறக்கு என்ன தேவையோ அந்த மருந்தை கொடுத்துட்டு போவார். அதே மாதிரி ஐயா அந்த 7.5 சனியோட பாதிப்பு கம்மியாகுமா? கண்டிப்பா. ஏன்னா நேர குரு 12ஆம் இடத்தை பாக்குறாரு. விரைய சனியாவும் இப்ப போயிட்டு இருக்கு. அந்த சனியினுடைய தாக்கத்தை ஒரு குறைப்பார். இந்த ஹாஸ்பிட்டல் செலவு, ஐசியூல இருக்கிறாங்க, மருத்துவமனையில் இருக்காங்க, மருத்துவ செலவு, இதெல்லாம் சரியா. இதை விட ஒரு பியூட்டி என்னன்னா குழந்தை பேர். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர். ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறேன் குழந்தைக்காக, எனக்கு குழந்தை கிடைச்சிருமா அப்படின்னா குழந்தை கிடைக்கும். ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்து அது குழந்தை கொடுப்பாரு. அதே போல உங்களுக்கு 10ஆம் இடத்தை பாக்குறதுனால புதிய தொழில் தொடங்குறோம். இன்னொன்னு, ஏற்கனவே நான் ஒரு தொழில் இருக்கிறேன், நான் இன்னொன்னு 2வது தொழில நான் செகண்டரியா ஒரு தொழில் ஆரம்பிச்சு நான் பண்ணலாமா அப்படின்னா அதுக்கு பர்மிட் பண்ணுவேன். ஏன்னா 12ஆம் இடம் தான் 2வது தொழில், 10ஆம் இடம்ங்கிறது முதல் தொழில், 8ஆம் இடம்ங்கிறது பிரம்மாண்டம், பெரிய அளவுல பண்றது. இப்ப திடீர்னு நான் கல்யாண மண்டபம் கட்டுறேன், காம்ப்ளெக்ஸ் கட்டுறேன், அபார்ட்மெண்ட் கட்டுறேன், குவாரி தொழிலுக்காக நான் ஏதாவது மூவ் பண்றேன், பெட்ரோல் பங்க் போடுறதுக்காக நான் மூவ் பண்றேன், ரைஸ் மில்ல புதுப்பிக்கிறேன், சொந்த ரைஸ் மில் இருக்குது புதுப்பிக்கிறேன், பிளாட் போட்டு இடத்த விற்க போறேன், விற்காத இடமெல்லாம் இருக்குது எனக்கு விற்குமா அப்படின்னா இப்ப அதெல்லாமே நடக்கும். பாருங்க குருவோடைய வேலை.
சார் அந்த குரு பயிற்சிக்காக அப்படியே ஏங்கி உட்கார்ந்துட்டு இருப்போம். உலகமே ஏங்கி உட்கார்ந்துட்டு இருக்கும். அந்த குரு மட்டும் வந்துட்டாருன்னா நமக்கு அப்படி ஒரு வெற்றியை கொடுத்துட்டு போயிடுவாரு. குரு பார்க்க கோடி தோசை நிவர்த்தி. அதான் குருவனுடைய 5ஆம் பார்வை புனித பார்வை, 7ஆம் பார்வை அனுகிரக பார்வை, 9ஆம் பார்வை தெய்வீக பார்வை. சார் குரு பார்வை என்ன சொல்றான்னா, குரு பார்த்துட்டாருன்னா நீ டெய்லியும் போய் கங்கை நீர்ல நீராடுற மாதிரிங்கிறான். எப்படி? கங்கை நீர்ல நீ குளிச்சுட்டு டெய்லி வந்தேன்னா உனக்கு என்ன புண்ணியமோ அந்த புண்ணியத்தை குரு பார்வை கொடுத்துட்றேங்கிறான் சார். எப்பேற்பட்ட ஒரு விஷயம் பாருங்க. அப்ப குரு பார்வைங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. உங்க 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு 8ஆம் இடம்ங்கிறது உங்களுடைய ஆயுள் ஸ்தானம். எனக்கு மரண பயம் இருக்கு, எனக்கு மரண கண்டம் இருக்கு, ஜோசியர் சொல்லிட்டாரு நீங்க இருக்க மாட்டேன்னுலாம் சொல்லிட்டாரு அப்படின்னு யாராவது ஃபீல் பண்ணிட்டு இருந்தா குரு பாக்குறாரு, ஒன்னாகாது. குழப்பத்துல இருந்து தெளிவு கிடைக்கும். நீங்க பாருங்க, எழுதி வச்சுக்கீங்க மேசராசிக்காரங்க, உங்களுக்கு இவ்வளவு நாள் இருந்த நெருக்கடி பிரச்சனை பூரா தூள் தூள் ஆயிரும். சரியாயி நீங்க அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நீங்க நகர்றதுக்கு உங்களுக்கு அனுகிரகமா எல்லாமே பண்ணிடுவாரு. அப்படி பண்ணிட்டாருன்னா உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு அடுத்த வாழ் நூல் பிடிச்சி போயிடலாம், மேல கிடுகிடுன்னு ஏறிடலாம். அப்படிங்கிறத இந்த குரு பயிற்சியினுடைய முழுமையான பலன்கள். அப்ப 4ஆம் இடத்துக்கு குரு வர்றார், உச்ச குருவா வர்றார். உச்சம் பெற்று தான் இந்த 8, 10, 12ஆம் இடத்தை பூரா பாக்குறாரு. அதாவது கடகராசியில் உட்கார்ந்து உச்சம் பெறாரு. உச்சம் பெற்றாலும் அவருக்கு அது சொந்த வீடு மாதிரி, அதீத பவர், அதீத சக்தியோட உட்கார்ந்து இருக்காரு. அப்ப உச்சம் பெற்று ஒருத்தர் சார் நல்ல தெம்பா சாப்பிட்டு போட்டு ஒரு 500 கோடி பணம் வச்சிருக்கிறேன், ஒரு 100 கார் இருக்குது, ஒரு 200 வேலையாட்கள் இருக்காங்கன்னா அவர் எவ்வளவு பூரிப்பா இருப்பார். கண்டிப்பா. அப்படி இந்த குரு வர்றார் சார். வேலைக்காரர்களாக இருப்பவர்களையும் முதலாளியாக மாற்றுகிற சக்தி குருவிற்கே உண்டு. முதலாளியாக இருப்பவர்களை மிகச்சிறந்த ஆகச்சிறந்த பிசினஸ் மேனா மாத்துறதுக்கும் குருவுக்கு பவர் உண்டு. அப்படி எல்லாத்துக்கும் ஒரு பவர் இருக்கு சார். மேசராசிக்கு சுபர் 9க்கும் 12க்கும் உடையவர், அவர் உச்சமாகிறதுங்கிறது கிஃப்ட். இதை பயன்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு இவர் போயிட்டாருன்னா வளர்ச்சி தான். 4ஆம் இடத்தில் குரு வருவதால், 4ஆம் இடத்தில் குரு வருவதால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆத்மார்த்தமா ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை போய் மேசராசிக்காரங்க ஒரு வியாழக்கிழமை வழிபட்டுட்டு அங்க இருக்கிற ராமானுஜரை வழிபட்டுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாருன்னா இவருக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கும், நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும், வெற்றியை நோக்கி பயணிப்பாங்க. இதுதான் நாம மேசராசி அன்பர்களுக்கு சொல்லிக்கக்கூடிய நிகழ்வு. மேசராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி எல்லாமும் நிறைவாகவும் எப்பொழுதும் இனிமையாகவும் கொடுக்க வேண்டுமாய் குரு பகவானை மேசராசி அன்பர்களுக்காக நானும் பிரார்த்தனை செய்கிறேன், தியானித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.